வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட பகிர்ந்து கொள்வது ஒரு சோகமான செய்தி. தமிழ் சினிமாவில் நம்மை ஆழமாக நகைச்சுவையால் சிரிக்க வச்ச ஒரு மாபெரும் கலைஞர் நம்முடைய கவுண்டமணி சார் ஐயாவின் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள ஒரு மிகுந்த துயர நிகழ்வை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். அவருடைய மனைவி திருமதி சாந்தியம்மா நீண்ட நாட்களாக உடல் குறைவால் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு காலமாக மரணம் அடைஞ்சிருக்கிறதாக எங்களுக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு. எங்களது மனது மிகவும் வலிக்குன்னு சொல்லலாம். கவுண்டமணி என்றாலே நம்ம எல்லாருக்கும் சிரிப்பு, நகைச்சுவை, படபடப்பான ஒரு டயலாக் எல்லாம் தான் ஞாபகம் வருது காய்ஸ். ஆனால் இந்த சிரிப்புக்கு பின்னால் இருந்தது ஒரு அமைதியான குடும்பம். அவரது வாழ்க்கையின் ஆதரவை இருந்தவர். அவங்களது துணை வாழ்க்கையின் துணைவி சாந்தியம்மா அவங்க எப்போதும் கேமராவுக்கு வெளியே இருந்தாலும் கவுண்டமணியின் வாழ்க்கையில ஒரு முக்கிய பங்கு வகித்தவங்க தான் சொல்லலாம். சந்திரமுகி முதல் ஜோடி நடிக்காத ரோல் இல்ல கவுண்டமணிக்கு. அவரை பார்க்கவே பலர் வந்தாங்க. செய்தியாளர்கள் சொல்வது போல நடிகர் செந்தில், சத்யராஜ், பாரதி ராஜா, மனோபலா, ராதாராவி, நெப்போலியன் போன்ற முக்கிய பிரபலங்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினாங்க. ஒவ்வொரு மனமுடிந்த நிலையில தான் அவருக்கு ஆறுதல் கூறினாங்க. இந்த நிலையில தான் நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட வருகை ஒரு முக்கிய தருணமா இருந்துச்சு. நம்முடைய விஜய் அண்ணா அவங்களும் கொடைக்கானலில் இருந்து நேராக சென்னை திரும்பியதும் தாமதிக்காம கவுண்டமணிக்கு வீட்டுக்கு சென்று அஞ்சலி செலுத்தி இருக்காரு. அவர் வீட்டிற்கு சென்று கவுண்டமணிக்கு ஆறுதல் கூறிய வீடியோ தற்போது சோசியல் மீடியால ட்ரெண்ட்ல நிக்குது. இது ஒரு மனித நேயத்தின் சின்னமாக பார்க்கப்படுது. சினிமா உலகின் பந்தம் என்பது ஒரு வெறும் ஸ்கிரீன் பிளே மட்டும் இல்ல காய்ஸ் என்பதற்கு ஒரு காட்சியாக தான் இது சம்பவம் சொல்லலாம். சாந்தியம்மா ஒரு அடங்கிய வாழ்க்கை, பிரபலத்தை கொண்ட கணவராக இருந்தாலும் அவர் எப்போதும் பின்வட்டத்திலே இருந்து குடும்பத்தை கவனித்த ஒரு தாயாகவும் மனைவியாகவும் இருந்தவங்க. அவங்களுடைய வாழ்க்கை ஒரு சாதாரண ஆனா முக்கியமான புகைப்படம். அது போல நம்ம வாழ்வில் ஒரு நிறைய பெண்கள் வெளியில தெரியாம குடும்பத்துக்காக ஒளிஞ்சு வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, பணியாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு சல்யூட், என்னுடைய அன்பான சப்போர்ட் நான் சொல்றேன். கவுண்டமணி அவர்களும் சாந்தியம்மாவும் ஒரு பெரிய அளவில் அன்பை காட்டாதவர்களாக தோன்றினாலும் அவங்க உறவுல ஒரு வலிமையான பிணைப்பு இருந்துச்சு காய்ஸ். அந்த பிணைப்பு இன்று கிழிக்கப்பட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். அது அவருடைய முகத்துல தெரியுது. வெளிப்படையான அலாம இருந்தாலும் கூட அவருடைய கண்கள்ல ஒரு ஆழ்ந்த வழி தெரியுது. நாம் அனைவரும் திரையில அவரை பார்த்து ரசிக்கிறோம். அதனாலதான் அவர் வாழ்க்கையில் ஏற்படும் சேர்ந்த மாற்றம் நமக்கு ஒரு தனிப்பட்ட உணர்வை ஏற்படுத்தாத இருந்துச்சு. ஆனா இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட எல்லாருடைய மனசு உடைச்சிட்டு சொல்லலாம். நம்முடைய குழந்தை பருவ சினிமா நினைவுகளுக்கும் வந்துட்டாங்கப்பா என்ற கூச்சல் வைக்கும் அந்த அளவுக்கு கவுண்டமணி இன்னைக்கு மௌனமாக ஒரு மரணத்தை தாங்கிக் கொள்கிறாரு. நாம் எஸ்பி காட்ஸ் வலைத்தளர்ந்து திருமதி சாந்தியமாக எங்களது ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்றோம். கவுண்டமணி ஐயாவுக்கு அவரது குடும்பத்தாருக்கும் இந்த துயரத்தை தாங்கும் சக்தியை கிடைக்க வேண்டுகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கும் நீங்களும் மனதார ஒரு நிமிடம் மௌனமா இருங்க காய்ஸ். ஒரு அற்புதமான குடும்பத்திலிருந்து விளைவி சென்ற ஒரு அற்புதமான மனைவிக்காக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உணர்வாக நீங்க பாக்குறீங்களா? தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சாந்தியம்மா உங்க ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பது எங்களை பதிவு. நாம அவருடைய குடும்பத்துக்கு எப்படியாவது ஒரு மன அமைதியை கொண்டு வரலாம். நன்றி எஸ்பி காட்ஸ் காய். வாங்க மறுபடியும் சந்திப்போம் ஒரு புதிய பட் ஒரு உண்மையான உணர்வுடன். தேங்க்யூ.